இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், அது குறிப்பாக கிராமத்து பிள்ளைகள், ஏழைகளின் வீட்டு பிள்ளைகள், இதுவரை படிக்காத வீட்டு பிள்ளைகள், இப்போதுதான் படிக்க தொடங்கி இருக்கிற வீட்டு பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிகாட்டி பெரியார் காட்டுகிற வழிதான். பெரியார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒன்றே நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சமூக நீதியாக இருக்கட்டும், பெண் விடுதலையாக இருக்கட்டும், இப்போ யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார்களோ அந்த வீட்டு பெண்கள் கூட சுதந்திரமாக இருப்பதற்கு பெரியார் மட்டுமே காரணம். தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் சொல்றது ஆங்கிலத்தில் சொல்லதான் நான் புரிஞ்சுக்கிறேன். தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. ஒருத்தன் டீச்சரா இருந்தா, ஒருத்தன் விவசாயியா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னைய மாதிரி கழிப்பறா கழுவுறவன் எங்க இருந்தா? உங்க வீட்டு கக்கூஸ் கழுவுனால அவன் எங்க இருந்தா? அவனுக்கு ஒரு தொழில் வச்சிருந்தீங்கல்ல, அவன் அதையே செய்ய சொன்னீங்கல்ல, அவன் பேரை போட்டுக்கவே முடியல பின்னாடி. அங்கதான் பிரச்சனை. நீங்க அது மூலமா கேட்டிருந்தீங்க இல்லையா, கேரளாவில் இவ்வளவுலாம் இருந்துச்சு, ஆனாலும் இந்த சாதி பேரை போட்டுட்டே இருந்தாங்களே. இங்க அப்படி இல்லையா? அங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்க பெரியார் இருந்தாரு, அங்க பெரியார் இல்ல. நீ வேற நான் வேற அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டதுதான் நீ வேற. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது, அந்த சுதந்திர பொருள்ங்கிறது அம்பேத்கரும் பெரியாரும் எடுத்த சுதந்திர பொருள் தான். என்னன்னா, கீழே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். அது இன்னும் முழுமையா வந்து தெரியலாம். அதோட பெரியார் சாரே பூர்த்தி அப்படியே தான் இருக்கு, சாதியா கை மறுத்து சொன்னார். இன்னைக்கு சாதி பேர்ல இல்ல மதத்திற்கு நடக்கிற இந்த வெறுப்பு அரசியலை எதிர்க்கணும்னா பெரியார் ரொம்ப 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 தேவை. எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், எல்லாருக்கும் சமமான மரியாதை வேணும், எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவல். இல்ல அதெல்லாம் முடியாதுங்க. ஜாதியை தூக்கி போடுங்க, ஜாதியில தூக்கி போட முடியாது. ஏன்? இல்ல அது மரத்திலேயே சொல்லிடுதுங்க அப்படின்னா மரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ மரத்தையில தூக்கி போட முடியாதுங்க. ஏன்? அது கடவுள் உருவாக்குனாரு அப்படின்னா அந்த ஆளையை தூக்கி விடுவீர்கள். கடவுளை மர மனிதன் அவ்வளவுதான். சக மனுஷனை பிரிச்சு வைக்கிற சமூகத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த மிகப்பெரிய தலைவர்கள். அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தவரை பெரியார் தான் இந்தியாவின் மையம். தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னாலும் ஜாதி பெயர் கிடையாது என்பதை செய்து காட்டினார் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். எப்பவுமே வாழ்க்கையில பெருமை மகிழ்ச்சி இந்த ரெண்டு முக்கியம். எனக்கு அந்த பெருமை மகிழ்ச்சி இரண்டுமே பெரியார் தொண்டனாக இருப்பதுதான். உங்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றி தெரிந்தால் உங்களுக்கு உடம்பில் சிறகு முளைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், அறிவை தேடி வாழ்க்கை நகரும். உங்களுக்கு மானம் உங்கள் ரத்தத்தில் எழுதப்படும், பகுத்தறிவு உங்கள் மூளையில் பதியமாகும். யாரையும் சார்ந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, உங்களை நீங்களே சார்ந்திருக்கிற வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு வழங்கப்படும்.